பார்க்குற மாதிரி மேலே ஒரு கல் இருக்கு பாருங்க, குகை மாதிரி, அதான் கார சவுத். இந்த குகையில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழராகிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் 2 பேரும் தான் அங்கே இருந்தாங்க. குஃபார் குறைஷிகள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. ரசூல் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உள்ள இருந்து பார்க்குறாங்க, அப்போ நிற்கிறதா குஃபார் குறைஷில. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், இவர்கள் பார்த்துப்பட்டார்கள், நம்ம மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கல்லா, நீங்க கவலைப்படாதீங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். நாம் வெளியானது அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய தீனை சொல்வதற்காக, அல்லாஹ்வுடைய கலிமாவாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதற்காக நாம் புறப்பட்டு இருக்கிறோம், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்று சொன்னார்கள். அங்கே குஃபார் குறைஷிகள் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவர்களை பார்க்க விடாமல் அங்கிருந்து மதீனாவிற்கு போகக்கூடிய பெரும் பாக்கியத்தை அவர்களுக்கு வழிவகுத்து கொடுத்தார். அல்லாஹ் தஆலா மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ, வமன் யத்தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு, அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இந்த காரை தவறை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நபி தனிமையில் இருந்து பல எதிரிகளுக்கு முன்னால் நின்றாலும் அல்லாஹ் தஆலா அவர்களை காப்பாற்றினான். ஏனென்றால் வைத்தது நம்பிக்கை யார் மீது? அல்லாஹ்வின் மீது. எந்த ஒரு அடியானாகிய மூமின்களாகிய நாம் அனைவருமே அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்க வேண்டும், அப்பதான் மூமினாக ஆக முடியும். ஒரு ஈமான் கொண்ட அடியானுடைய நம்பிக்கை, யா அல்லாஹ் நீ பாதுகாக்கக்கூடியவன், யா அல்லாஹ் வருகின்ற கஷ்டத்தை போக்கக்கூடியவன், எனக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அகற்ற முடியவன் என்ற நம்பிக்கை வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக நின்றார்கள். அதே வார்த்தையை சொன்னார்கள், லா தஹசன், கவலைப்படாதீங்க. நம்ம நிறைய வீடுகளில் எழுதி வச்சிருப்பாங்க, லா தஹசன் இன்னல்லாஹ் மஅனா, நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான் என்று. இந்த வாசகம் நம்முடைய எல்லாருடைய மனசுலையும் பதியணும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தால், நபிக்கு வந்த பிரச்சனையை விட நம்மள்ட்ட சனுக முடியவே முடியாது. நபிக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனைகள், ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களை காப்பாற்றினான், உதவி செய்தான். அதனால் இன்றைக்கு இஸ்லாம் உலகம் முழுவதும் பரவி நிற்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த உறுதியான நம்பிக்கை, யா அல்லாஹ் இந்த இடங்களை பார்க்கின்ற பொழுது நபியிடம் இருந்த நம்பிக்கையும் அந்த தோழரிடத்தில் இருந்த நம்பிக்கையும் நாங்களும் அல்லாஹ்வின் முழுமையான நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக என்று நாம் பிரார்த்தித்த வண்ணமாக இந்த இடத்தினுடைய மனதிலே பதிவு வைத்துக் கொண்டு செல்வமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.